பெத்ததாலாப்பள்ளி கிராமத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் 109வது பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் 109வது பிறந்த நாளினை கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பெத்ததாலாப்பள்ளி கிராமத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி தலைவர் சுகந்தி மாது அவர்களின் தலைமையில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பெத்ததாலாப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த பிறந்த நாளின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜன், முனி வெங்கடப்பன், முன்னாள் மாவட்ட செயலாளர் காத்தவராயன், முன்னாள் திமுகவை சேர்ந்த நகரமன்ற செயலாளர் நவாப், ஒன்றிய செயலாளர்களான சோக்காடி ராஜன், சூர்யா, பெருமாள், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மாதையன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் தாபா வெங்கட்ராமன், கார்த்திக், அப்பாதுரை, மது, வெங்கடாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பல்வேறு கட்சிகள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். எப்படி கொண்டாடினா உங்களுக்கே தெரியும். ஆனா தான் உழைத்து சம்பாதித்த பணத்தின் மூலமாக தன் சக்திக்கு ஏற்ப ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வழிநெடுக்க அந்த கிராமத்தில் ஒரு பணத்தை வச்சு ஊதுவத்தி வச்சு சாக்லேட்டை கொடுத்தா அவன் சக்திக்கு ஏற்ப ஒரு அந்த தலைவருடைய தொண்டர்களுக்கு தான் வரும் என்பதை நேரத்தில் சொல்ல கல்விப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆட்சி அமையும் 2026 நிச்சயமா அமையும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.